ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா பவர் டயோடு டாபிக் 2 பார்க்கலாம். டயோட்னா என்னென்னா, டயோடை வந்து ஒரு ஒன் வே கேட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும் அலோவ் பண்ணும். இப்போ வந்து ஃபார்வர்ட் பயஸ்னால் ஆன் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரிவர்ஸ் பயாஸ்னால் ஆஃப் கரண்ட் வந்து டஸ்இன் ஃப்ளோ. இந்த பவர் டயோடு விசஸ் நார்மல் டயோடு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் டயோடு வந்து ஸ்மால் கரண்ட் அண்ட் பவர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பவர் டயோடு வந்து ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ரெக்டிஃபிகேஷனுக்கு பவர் டயோடு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பவர் டயோடு அப்ளிகேஷன்னா ரெக்டிஃபயர்ஸ், ஃப்ரீ வீலிங் சர்க்யூட்ஸ், பேட்டரி சார்ஜஸ், அப்புறம் டிசி பவர் சப்ளைஸ், ப்ரொடக்ஷன் சர்க்யூட்ஸ். பவர் டயோடு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். பவர் டயோடுக்கு மெயின்லி 2 ரீஜன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸு, ரிவர்ஸ் பயாஸு. ஆனோடு வோல்டேஜ், கேத்தோடு வோல்டேஜ். கேத்தோடு வோல்டேஜை விட ஆனோடு வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டயோடு ஆன் ஆகும், கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். ரிவர்ஸ் பயாஸ்னால் ஆனோடு வோல்டேஜை விட கேத்தோடு வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், டயோடு ஆஃப். சிறிய ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் மட்டும்தான் இருக்கும். ரிவர்ஸ் வோல்டேஜ் அதிகமாக பிரேக் டவுன் ரீஜனுக்கு சென்றால் டயோடு வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்து என்ன, ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ராப். டயோடு ஆன்லைனில் இருந்தாலும் ஐடியலாக 0 வோல்டேஜ் கிடையாது. டயோடு வந்து ஆனில் இருந்தாலும் ஐடியலாக 0 வோல்டேஜ் கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ளே வந்து சர்க்குலேஷன், ஒரு ஸ்மால் கரண்ட் வந்து சர்க்குலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். சிறிய வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். சிலிக்கான் டயோடுக்கு அப்ராக்சிமேட்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் டயோடு கான்செப்டில் காமன்லி யூஸ்டு வேல்யூ அதான் பார்க்க போகிறோம். வோல்டேஜ் அதான் சொல்லுவாங்க காமன்லி யூஸ்டு வேல்யூ. வினா பேசிக் டயோடு கான்செப்டில் காமன்லி யூஸ்டு வேல்யூ வி. அப்புறம் வந்து 0.7 வோல்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.7 வோல்ட்னா பேசிக் டயோடு கான்செப்டில் காமன்லி யூஸ்டு வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த சர்க்குலேஷன் வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு சொன்னால அது. ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். டயோடு ஆனில் இருந்து ஆஃப் ஆகும்போது உடனே ஆஃப் ஆகாது, ஒரு சிறிய டைம் தேவைப்படும். அந்த டைம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். உடனே நம்ம ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகாது, கொஞ்சம் டைம் தேவைப்படுமா, அந்த டைம் தான் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் சொல்கிறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஒரு டோரை வந்து இமேஜின் பண்ணுங்கள். கரண்ட் டைரெக்ஷன் வந்து டோர் ஓப்பன், ஆப்போசிட் டைரெக்ஷனாக டோர் க்ளோஸ்டு. அதே மாதிரி டயோடு ஃபார்வர்ட் டைரெக்ஷன்னா கரண்ட் ஆன், ரிவர்ஸ் டைரெக்ஷன்னா கரண்ட் ஆஃப். இப்போது இம்பார்ட்டன்ட் ஒன்லைன் இஸ் டயோடு இஸ் அன் அன்கண்ட்ரோல்டு டிவைஸு. டயோடு ஹேஸ் 2 டெர்மினல். ஒரு டெர்மினல் ஆனோடு அண்டு கேத்தோடு. ஃபார்வர்ட் பயாஸ்னால் கண்டக்ட்ஸ், ரிவர்ஸ் பயாஸ்னால் பிளாக், கரண்ட்டாக பிளாக் பண்ணால் ஆஃப் ஆகும். பவர் டயோடு இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்ஸ்லி இன் ரெக்டிஃபயர்ஸ். எங்கே யூஸ் பண்ணால் ரெக்டிஃபயர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் இம்பார்ட்டன்ட் இன் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங். ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங்கில் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கரண்ட் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த ஸ்மால் டைம் தான் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எ பவர் டயோடு இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் அன்கண்ட்ரோல்டு டிவைஸ். ஆப்ஷன் சி. பவர் டயோடுக்கு கேட் கண்ட்ரோல் டெர்மினல் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ் மட்டும்தான் உண்டு. நம்மளால் எக்ஸ்டர்னல் கேட் சிக்னல் கொடுத்து டயோடை வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரிமெம்பர், டயோட்னா அன்கண்ட்ரோல், எஸ்சிஆர்னா கண்ட்ரோல்டு. பவர் டயோடுக்கு ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் எதை குறிக்கிறது, எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டயோடு ஆஃப் ஆகுறப்போ ரிவர்ஸ் ரெக்கவரி எடுக்கிற டைமு. அப்புறம் வந்து என்னென்னா, டயோடு ஆன்லேருந்து ஆஃப் ஆகும்போது இமீடியட்லி ஆஃப் ஆகாது, ஏன்னா ஒரு டினி அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்கொள்ளும். அந்த டைம் தான் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம்னு சொல்லுவாங்க. டிஆர்ஆர், டர்ன் ஆஃப் ரெக்கவரி டைம். பவர் டயோடு டாபிக்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த டாபிக்ஸ் போகலாம். இப்போ எஸ்சிஆர் பார்க்கலாமா. எஸ்சிஆர்னால் அதை வந்து இன்னொரு பேர் இருக்குது, தைரிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்சிஆர்னா இல்லைனா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். இது வந்து கண்ட்ரோல்டு செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ்.
டயோடு வந்து அன்கண்ட்ரோல்டு. இது வந்து கண்ட்ரோல்டு செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ். அது அன்கண்ட்ரோல்டு செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ், இது வந்து கண்ட்ரோல்டு செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ். என்னன்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா டயோடை வந்து ஆன் பண்ண கண்ட்ரோல்ஸே கேட் ஆட் பண்ணுவாங்க. அதான் எஸ்சிஆர் நினச்சிக்கோங்க. எஸ்சிஆருக்கு எத்தனை டெர்மினல்னால் 3 டெர்மினல், ஆனோட் கேத்தோட் கேட். இப்போ வந்து கேட் இருக்குது, கேத்தோடு, அப்புறம் ஆனோட் மேலே இருக்கா. மெமரி ஏகேஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து 4 லேயர் செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்கும். பிஎன். இதனால் எஸ்சிஆரில் வந்து 3 ஜங்ஷன்ஸ் இருக்கும், 4 செமிகண்டக்டர் லேயர்ஸ் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் 1, ஜங்ஷன் 2, ஜங்ஷன் 3. பார்த்தீங்களா? இப்போ பிஎன் இருக்கா, ஜங்ஷன் J1, J2, J3, மொத்தம் 3 ஜங்ஷன்ஸ் இருக்கும், 3 டெர்மினல் இருக்கும். கேட் ஆனோட் கேத்தோடு. இதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டோர் மாதிரி நினச்சிக்கோங்க. கேட் பல்ஸ் இல்லாமல் எஸ்சிஆர் ஃபார்வர்டு வோல்டேஜில் இருந்தால் இனிஷியலி ஆஃப். கேட் பல்ஸ் கொடுத்தா கேட்டுக்கு சூட்டபிள் ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்கணும். ஸோ எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகும். கரண்ட் ஆனோடு கேத்தோட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். எஸ்சிஆரில் முக்கியமான ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, இப்போ வந்து எஸ்சிஆர் ஒரு முறை நீங்கள் ஆன் ஆன பிறகு கேட் சிக்னலை ரிமூவ் பண்ணாலும் எஸ்சிஆர் தொடர்ந்து ஆனில் இருக்கும். ஸோ ப்ரொவைட் கரண்ட் ஹோல்டிங் கண்டிஷன்ஸு. இதுதான் முக்கியமான கான்செப்ட். அதேமாதிரி லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள், கேட் பல்ஸு ஸ்விட்ச் ஆன் கமாண்டு. புரியுதா? ஆனால் ஆன் ஆன பிறகு கேட் பல்ஸ் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு தடவை நீங்கள் கேட் பல்ஸ் கொடுத்தாலே போதும். எஸ்சிஆர் மூலம் ஆஃப் செய்ய முடியுமான்னு கேட்டால் ஆஃப் செய்ய முடியாது. ஏன்னா எஸ்சிஆர் ஆஃப் ஆகுதுக்கு ஆனோட் கரண்ட்டு ஹோல்டிங் கரண்ட்டு கீழே வரணும். அதாவது என்ன, கேட் வந்து ஆன் கண்ட்ரோலு, கேட் வந்து ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஆன் பண்ணதுக்கு மட்டும் தான் கேட் தேவை. இது வந்து இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, எஸ்சிஆருக்கு முக்கியமான 3 ஸ்டேட்ஸு, ஆனோடு நெகட்டிவ், கேத்தோடு பாசிட்டிவ். ஓகே, ரிவர்ஸ் பிளாக்கிங்கில் வந்து ஆனோட் நெகட்டிவ், கேத்தோட் பாசிட்டிவ். இப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங்கில் வந்து ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். ஆனால் கேட் ட்ரிகர் இல்லை. எஸ்சிஆர் ஃபார்வர்ட் கண்டிஷன்ஸ், ஆனோடு பாசிட்டிவ், கேட் ட்ரிகர் கொடுத்தோம்னா எஸ்சிஆர் ஆன் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆஃபு, ஃபார்வர்ட் பயாஸ் ப்ளஸ் நோ கேட்டு ஆஃபு. ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸ் ப்ளஸ் கேட் பல்ஸ் கொடுத்தா ஆன் ஆகும். இந்த கேட் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு தேவைப்படாது, ஆன் கண்டிஷன் மட்டும்தான். ஸோ கேட் ஆனில் இல்லாமல் ஃபார்வர்ட் பயாஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகாது, ஆஃபில் தான் இருக்கும். ஸோ லேச்சிங் கரண்ட்டு, ஹோல்டிங் கரண்ட், இதுதான் இந்த எஸ்சிஆரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். என்னென்னா எஸ்சிஆர் வந்து இப்போ ட்ரிகர் செய்தால் ஆன் ஆன இமிடியேட்லி ஆன் ஆகுமா? ஸோ எஸ்சிஆர் ஆன் ஆக லேட்சாக இருக்க வேண்டிய மினிமம் ஆனோட் கரண்ட் தான் லேச்சிங் கரண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னா ஹோல்டிங் கரண்ட்னா என்னென்னா, எஸ்சிஆர் வந்து ஆல்ரெடி ஆன் ஆகிட்டு ஆனால் உள்ளே மெயின்டைன் ஆகும்ல, சர்க்யூட்குள்ளே மெயின்டைன் ஆகிற மினிமம் கரண்ட்டை தான் ஹோல்டிங் கரண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஹோல்டிங் கரண்ட் வந்து எப்போவுமே லேச்சிங் கரண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். லேச்சிங்னா ஆன் ஆக லாக் ஆகும் கரண்ட்டு, ஹோல்டிங்னா ஆன் ஆக ஹோல்டு பண்ணும் கரண்ட்டு. இதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் ஃபார்வர்ட் பிளாக்கிங் ரீஜியன், ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜன், ரிவர்ஸ் பிளாக்கிங் ரீஜியன். எஸ்சிஆர் ரிவர்ஸ் வோல்டேஜ் பிளாக் செய்கிறது. ஃபார்வர்ட் பிளாக்னாலே ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பிளாக்னா ஆஃபு, ஃபார்வர்ட் கண்டக்ஷன்னா ஆனு, ரிவர்ஸ் பிளாக்கிங்னா ஆஃப் தான். எஸ்சிஆர் ரிவர்ஸ் வோல்டேஜை பிளாக் செய்கிறது, அவ்வளோதான். பிரேக் ஓவர் வோல்டேஜ், கேட் பல்ஸ் இல்லாமல் எஸ்சிஆருக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போனால் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகலாம். கேட் பல்ஸ் இல்லாமல் எஸ்சிஆருக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும், உடனேலாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் எஸ்சிஆர் வந்து மேபி ஆன் ஆகலன்னு சொல்கிறாங்க. அந்த வோல்டேஜுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரேக் ஓவர் வோல்டேஜ். இப்போ கேட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எஸ்சிஆருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆன் பண்ண வைக்கலாம். அதுதான் பிரேக் ஓவர் வோல்டேஜ், எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேட் ட்ரிகரிங்னா எஸ்சிஆரை ஆன் செய்ய பொதுவாக கேட் பல்ஸ் கொடுக்குறோம், இதுதான் கேட் ட்ரிகர்னு சொல்கிறோம். ட்ரிகரிங் மெத்தட் பற்றி அடுத்த சப்ஜெக்டில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் எஸ்சிஆர் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர். எஸ்சிஆர் வந்து ஒரு கண்ட்ரோல்டு டிவைஸ்ன்னு சொன்னோமா, செமிகண்டக்டர் டிவைஸும் கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் எல்லாத்துலேயுமே எஸ்சிஆர் யூஸ் பண்ணுறாங்க. டிசி மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணுறாங்க, பேட்ரி சார்ஜருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏசி பவர் கண்ட்ரோல், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங், லைட் டிம்மர்ஸ், பவர் சப்ளை, HVDC சிஸ்டம். லைட் டிம்மர்ஸ் நம்ம வீட்டில் டியூப் லைட்லாம் இருக்குது, அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ட்ரிகருக்கு ஒரு கரண்ட் கொடுக்குமா, லைச்சிங் கரண்ட். அந்த கரண்ட் வந்து நம்ம எவ்வளோ நேரம் லைட் ஆனில் இருக்கோ அப்போ ஹோல்டிங்கில் இருக்கும் மினிமம் கரண்ட்டு. ஸோ நம்ம லைட்டுக்கு வந்து எஸ்சிஆர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து எஸ்சிஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன, சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். லேயர்ஸ் மொத்தம் எத்தனைனா இதில் 4 லேயர்ஸ், டெர்மினல் மட்டும் 3. லேயர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா பிஎன் ஜங்ஷன் 3, டெர்மினல்ஸ் 3, டெர்மினல்ஸ் ஆனோட் கேத்தோட்,
கேட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, கேட் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், டர்ன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டர்ன் ஆன். கேட் மூலம் ஆஃப் பண்ண முடியாது. லேச்சிங் கரண்ட் ஐஎல், ஹோல்டிங் கரண்ட் வந்து ஐஹெச். ரிலேஷன்ஷிப் வந்து ஹோல்டிங் கரண்டோட ஐஎல் அதிகமாக இருக்கும். பிரேக் ஓவர் வோல்டேஜ் விபிடி, அதாவது பிரேக் ஓவர் வோல்டேஜ்னு என்னென்னா, நம்ம வந்து கேட் ஆன் ஆகாமல் சொன்னோம் தானே, கேட் ஆன் ஆகாமல் எஸ்சிஆருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் கொடுத்து ஆன் செய்யலாம். அதை தான் வந்து பிரேக் ஓவர் வோல்டேஜ். அப்புறம் வந்து இதில் 1 மார்க் கொஸ்டின். எஸ்சிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர். கரெக்டாக, சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். எஸ்சிஆர் ஹேஸ் how many terminals? 3. The semiconductor layers of SCR PN 4. Number of junction 3. The terminal used to trigger on gate. In a conventional SCR, the gate is primarily used to turn on the SCR. The minimum anode current required to keep SCR on. Immediately the gate trigger is called the minimum anode. அது வந்து என்னது, லேச்சிங் கரண்ட்டு. கேட்லேருந்து ஆனோடு கொஞ்சம் கரண்ட் போகும். அந்த கரண்டில் ஆன் ஆகி உள்ளே இருக்கதான் ஹோல்டிங் கரண்ட்டு, வெளியே ஆனோடுக்கு போகிற கரண்ட் வந்து லேச்சிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மினிமம் ஆனோட் கரண்ட் பிலோஸ் விச் எஸ்சிஆர் டர்ன்ஸ் ஆஃப் இஸ் கால்டு ஹோல்டிங் கரண்ட்டு. அதாவது என்னென்னா, எஸ்சிஆரை வந்து நம்ம ஆஃப் பண்ணால் ஹோல்டிங் கரண்ட்டை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஆஃப் பண்ண முடியும். அப்புறம் ஜென்ரலி த ரிலேஷன் பிட்வீன் லேச்சிங் அண்ட் ஹோல்டிங் கரண்ட் இஸ் ஐஎல் கிரேட்டர் தென் ஐஹெச். ஐஹெச்சை விட ஐஎல் வந்து அதிகமாக இருக்கும். Can a conventional SCR normally be turned off by removing the gate pulse? SCR normally turn off removing by the gate pulse? No. Gate pulse வச்சு ஆன் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேட் பல்ஸ் வச்சு ஆஃப்லாம் பண்ண முடியாது. SCR பேசிக் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கவர்டு என்னென்ன கவர் பண்ணுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், பிஎன் டெர்மினல்ஸ், ஒர்க்கிங், ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ், லேச்சிங், ஹோல்டிங் கரண்ட், விஏ பேசிக், பிரேக் ஓவர் வோல்டேஜ், அப்ளிகேஷன். அப்புறம் அடுத்த டாபிக் போகலாம். ஓகேவா? டாபிக் 4, எஸ்சிஆர் ட்ரிகரிங் மெத்தட் ப்ளஸ் விஏ கேரக்டரிஸ்டிக் ரெண்டுனா பார்க்க போகிறோம். எஸ்சிஆர் ட்ரிகரிங் என்றால் என்னென்னா, எஸ்சிஆர் ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் தானாக ஆன் ஆகாது. கரெக்டாக கேட் பல்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து ஆன் பண்ண முடியும் ட்ரிகரை. அது வந்து ஒரு டோர் இருக்குது, டோர் க்ளோஸ் பண்ண எஸ்சிஆர் ஆஃப், டோரை ஓப்பன் பண்ணால் கேட் பல்ஸ் சிக்னல் வந்து கேட் பல்ஸு, டோர் ஓப்பன் எஸ்சிஆர் ஆன். எஸ்சிஆருக்கு ட்ரிகர் கொடுக்கணும். அப்புறம் வந்து எஸ்சிஆர் ட்ரிகர் மெத்தட்ஸ் வந்து ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ரிகரிங். எஸ்சிஆருக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா பிரேக்கர் வோல்டேஜை ரீச் செய்யும், இது ஏதோ ஆன் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் கொடுத்தோம்னா எஸ்சிஆர் வந்து பிரேக்கர் வோல்டேஜில் ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் சர்க்யூட்டில் இதை நார்மலி பயன்படுத்த மாட்டார்கள். ஓகே, டிவி/டிடி டைம். எஸ்சிஆர் ஆனோட் கேத்தோட வோல்டேஜ் வெரி ரேப்பிடலி இன்க்ரீஸ் செய்தால் அன்வான்ட் ட்ரிகரிங் ஏற்படலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ரேப்பிடலி டிஃப்ரெண்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ட்ரிகரில் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டிவி/டிடி ட்ரிகரிங் என்று சொல்கிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹை டிவி/டிடி அன்வான்ட் எஸ்சிஆர் டர்ன் ஆன். அதனால் ஸ்னப்பர் சர்க்யூட் பயன்படுத்தி ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அதாவது டேமேஜ் ஆகிட்டுனா, சர்க்யூட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்பிடலி நம்ம வந்து வோல்டேஜ் கொடுத்து ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா, அதனால் சர்க்யூட் வந்து சடனாக எதுவும் ஃபால்ட் ஆகிட்டுனா ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்னப்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைட் ட்ரிகரிங், லைட் எனர்ஜி பயன்படுத்தி எஸ்சிஆரை ட்ரிகர் செய்யலாம். லைட் எனர்ஜியை பயன்படுத்தி. இதற்கு லேசர், LASCR, லைட் ஆக்டிவேட்டட் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். லைட் ஆக்டிவேட்டட் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் ஹை வோல்டேஜ் ஐசோலேஷன் அப்ளிகேஷனில் இது யூஸ் பண்ணுறாங்க. கேட் ட்ரிகரிங் இதுதான் மோஸ்ட் காமன் மெத்தட். இது நம்ம கேட் ட்ரிகர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மோஸ்ட் காமன் மெத்தட். கேட்டுக்கு சூட்டபிள் கரண்ட் பல்ஸ் கொடுக்குறோம். கேட் பல்ஸ் வந்து எஸ்சிஆர் ஆன் ஆகும். கேட் ட்ரிகரிங் வந்து அட்வான்டேஜ் என்ன, ஈஸி, ரிலேபிள், ஃபாஸ்ட், லோ பவர், ரெக்யூவர்டு. அப்போ பாருங்கள் எத்தனை மெத்தடில் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோன்னு பாருங்கள். கேட் ட்ரிகரிங் மெத்தட் ஃபஸ்ட்டு டிவி/டிஏடி, டிவி/டிடி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் கொடுத்து ட்ரிகர் பண்ணுறது. அப்புறம் லைட் ட்ரிகரிங், அப்புறம் வந்து கேட் ட்ரிகரிங். டிவி/டிடி லைட்டு, அப்புறம் கேட் ட்ரிகரிங். இப்போ கேட் ட்ரிகரிங் டைப்ஸ் என்னென்னா, டிசி கேட் ட்ரிகரிங்கை ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னா, டிசி கேட் ட்ரிகரிங் கான்ஸ்டண்ட்டாக டிசி கேட் கரண்ட் பயன்படுத்தப்படுகிறது.
டிசி கேட்டு கரண்ட் பயன்படுத்துகிறாங்க. ஏசி கேட் ட்ரிகரிங்னா ஏசி சிக்னல் மூலம் கேட் ட்ரிகரிங். கேட் ட்ரிகரிங்லேயே டிசி இருக்குது, ஏசி இருக்குது, அப்புறம் பல்ஸ் கேட் ட்ரிகரிங் கூட இருக்குது. ஷார்ட் டியூரேஷன் கேட் பல்ஸ் கொடுக்கப்படுகிறது. பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் பல்ஸ் ட்ரிகரிங் தான் மிகவும் காமன். ஓகே, நம்ம டிசி கேட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏசி கேட் ட்ரிகரும் யூஸ் பண்ணதில்ல. காமனாக வந்து பல்ஸ் ட்ரிகரிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்ஆர் விஏ கேரக்டரிஸ்டிக். எஸ்ஆர் வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கேரக்டரிஸ்டிக் அதை தான் விஐ கேரக்டரிஸ்டிக்னு சொல்கிறாங்க. இதில் 3 முக்கியமான ரீஜன்னா ரிவர்ஸ் பிளாக்கிங் ரீஜியன்ஸ், ஆனோடு நெகட்டிவ். ரிவர்ஸ்னாலே ஆஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஆனோடு வந்து நெகட்டிவ். ஆக்சுவலி ஆனோடு கேத்தோடில் ப்ளஸ் மைனஸ் நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆனோடில் ப்ளஸ் கொடுத்தோம்னா கண்டக்ஷன்ஸ், ஆனோடில் நெகட்டிவ் கொடுத்தோம்னா அது வந்து பிளாக். அதாவது என்னென்னா ரிவர்ஸ் பிளாக்கிங் ரீஜன். ஆனோடு வந்து நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோடு. எஸ்ஆர் ரிவர்ஸ் வோல்டேஜை பிளாக் செய்கிறது. கரண்ட் மிகவும் சுமால். ஃபார்வர்ட் பிளாக்கிங் ரீஜன்னா ஆனோடு பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோடு. ஆனால் கேட் ட்ரிகர் கொடுக்கவில்லை. எஸ்ஆர் இன்னும் ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் கேட் ட்ரிகர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா எஸ்ஆர் ஆன் ஆகும். இது வந்து சிறிய லீக்கேஜ் கரண்ட் மட்டும் இருக்கும். ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜனா கேட் ட்ரிகர் கொடுத்ததும் எஸ்ஆரை ஆன், லார்ஜ் ஆனோடு current flow. Breakdown voltage VB. ஃபார்வர்ட் கண்டக்டர் கேட் ட்ரிகர் கொடுத்தது எஸ்ஆர் வந்து ஆன் ஆகும். லார்ஜ் ஆன் அவுட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எஸ்ஆர் வோல்டேஜ்னா ரிலேட்டிவ்லி லோ. விஏ கேரக்டரிஸ்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் என்னென்னா பிரேக் ஓவர் வோல்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா கேட் கரண்ட் இல்லாமல் ஃபார்வர்ட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க எஸ்ஆர் வந்து ஆன் ஆகும். வோல்டேஜ் விபிஓ ஃபார்வர்டு பிரேக் ஓவர் வோல்டேஜ். பிரேக் ஓவர் வோல்டேஜ் விபிஓ ஈக்குவல் டு பிரேக் ஓவர் வோல்டேஜ். கேட் கரண்ட் இன்க்ரீஸ் செஞ்சால் கேட் கரண்ட்டை ஐஜி அதிகத்தில் எஸ்ஆர் பிரேக் ஓவர் வோல்டேஜ் குறையும். அதாவது ஐஜி கரண்ட்டுங்கிற வோல்டேஜ் பிரேக் ஓவர் வந்து கம்மியாகுது. இது டிஎன்பிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. கேட் கரண்ட் எஃபெக்ட். கேட் கரண்ட் ஈக்குவல் டு 0. எஸ்ஆர் ஆன் ஆக அதிக ஃபார்வர்டு வோல்டேஜ் தேவை. கரண்ட் கேட் கரண்ட் இன்க்ரீசஸ், எஸ்ஆர் ஈஸியர் ஆன். அதான் சொல்லணும், கேட் கரண்ட் ஆன் ஆகாமல் இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆனோடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் கொடுத்தோம்னா ஆன் ஆகும். ஆனால் அந்த கரண்ட் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வோல்டேஜ் வந்து அதிகம். எஸ்ஆர் வந்து கேட் கரண்ட் கொடுத்தோம்னா எஸ்ஆர் ஈஸியாக ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேட் கரண்ட் ட்ரிகரிங் இஷ்யூ பிரேக் ஓவர் வோல்டேஜ் டிவி/டிடி ப்ராப்ளம். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா எஸ்ஆர் ஆஃப் நைலில் இருக்கும்போது டிவி/டிடி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அன்வான்டாக ஆன் ஆகலாம். அது ரேப்பிட்டலி கரண்ட் கொடுக்குறப்போ சம்டைம்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ஸ்னிப்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர்சி சொல்யூஷன் தான் ஆர்சி ஸ்னிப்பர் சர்க்யூட். இதெல்லாம் ரேப்பிட் வோல்டேஜ் ரைஸ் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. டிஐ/டிடி ப்ராப்ளம். எஸ்ஆர் ஆன் ஆகும் இன்ஸ்டன்ட்டில் கரண்ட் சடன்லி அதிகமாக இன்க்ரீஸ் டிஐ/டிடி ப்ராப்ளம். அது வந்து டிவி/டிடி, இது வந்து டிஐ/டிடி ப்ராப்ளம். எஸ்ஆர் வந்து ஆன் ஆகும் இன்ஸ்டன்ட்டில் கரண்ட் சடன்லி அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஐ/டிடி இதனாலையும் லோக்கல் ஹீட்டிங் ஏற்படுத்தலாம். ஸோ சொல்யூஷன் சீரியஸ் இண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிவி/டிடிக்கு வந்து ஸ்னப்பர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னப்பரு. டிஐ/டிடிக்கு வந்து இண்டக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் சடன்லி சேஞ்சை அப்போஸ் செய்கிறது. ரிமெம்பர் டிவி/டிடி ஸ்னப்பர் கெப்பாசிட்டர். டிவி/டிடிக்கு வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்சி ப்ரொடக்ஷன்ஸ். இதில் வந்து டிஐ/டிடிக்கு வந்து சீரியஸ் இண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி டேபிள். ஹை டிவி/டிடினா அன்வான்ட் டர்ன் ஆன். ஸோ ஆர்சி ஸ்னப்பர். அந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டர். ஹை டிஐ/டிடி லோக்கல் ஹீட்டிங், சீரியஸ் இண்டக்டர். எக்ஸஸ் கரண்ட் அதிகமாக டிவைஸ் டேமேஜ் ஆகும். ஸோ ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸஸ் வோல்டேஜ்னா வோல்டேஜ் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்ஸ். கரண்ட்டுக்கு ஃபியூஸு, வோல்டேஜுக்கு ப்ரொடக்ஷன்ஸ். V changes fast snubber, I changes fast inductor. V is equal to RC, I is equal to L inductor. Topic for 1 more questions. The most commonly used method of triggering in SR gate triggering. Increasing gate current in SR generally இங்கே இருக்குன்னு பார்த்தா டிக்ரீசஸ் பிரேக் ஓவர் வோல்டேஜ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் பிரேக் ஓவர் வோல்டேஜ் குறையும். ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹை டிவி/டிடி அக்ராஸ் எஸ்ஆர் மே காசஸ்
அன்வான்ட் டேர்ன் ஆன் ஆனால் டேமேஜ் ஆகும் ரேபிடலி உள்ள பார்ஸ் சர்க்யூட்ஸில். ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் எக்ஸஸ் டிவி பை டிடி ஜென்ரலி ப்ரொவைடட் இன் சீரியஸ் ஆர்சி ஸ்னப்பர். வோல்டேஜ்னால் ஆர்சி ஸ்னப்பர் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸஸ்லி டிஐ பை டிடி டூரிங் எஸ்சிஆர் டேர்ன் ஆன் கேன் யூஸ் லோக்கலைஸ்ட் ஹீட்டிங் ஆகும். டிஐ பை டிடி டூரிங் எஸ்சிஆர் டர்ன் ஆகும்போது என்ன காசு இருக்குன்னா லோக்கலைஸ்ட் ஹீட்டிங் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹை டிஐ பை டிடிக்கு ப்ரொவைடட் யூஸிங் சீரியஸ் இண்டக்டர். எல்ஏஎஸ்சிஆர் லேசர் லைட், ஏதோ லைட் பார்த்தோம். எஸ்சிஆர் ட்ரிகர் பை லைட். In forward blocking mode, SCR is on. Forward blocking mode on, SCR is black off. The three main region SCR VA characteristics: forward blocking, forward conductions, and reverse blocking. The voltage at which an SCR switches on without gate trigger is called breakover voltage.